நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ நான் சொல்லி காட்டேன் பாருங்க. என்னங்க இந்த கரண்ட் இஷ்யூலாம் போயிட்டு சோலார் சிஸ்டம்லாம் இருக்கீங்க. அது சோலார் சிஸ்டமே கிடையாது. அது சோலார் பேனலு, சோலார் சிஸ்டம்லாம் இருக்கீங்க. அதெல்லாம் கூட யூஸ் பண்ணலாமேங்க. அது அப்படின்னா சரி ஏதோ தெரியாமல் கரண்ட் இஷ்யூ பற்றி அதனுடைய இம்பார்ட்டன்ஸை பற்றி தெரியாமல் ஒரு பையன் வந்து சொல்கிறான்னு சொல்லலாம். வந்து என் வீட்டில் வந்து கரண்ட் எடுத்துங்கன்னா தெரியாமல் சொல்கிறாரா? நான் கேட்குறேன், இது வந்து தமிழ்நாடு மின்சார வாரியமா இவர் வீடு? இவர் வீட்டில் போனோன்னு கரண்ட் கொடுத்துருவாங்களா? தமிழ்நாட்டிலேயே வந்து மின்சார வாரியத்தாலேயே கரண்ட் கொடுக்க முடியலேன்னு தானே வந்து கரண்ட் கட்ட எல்லா இடத்துலையும் நடக்குது. அப்புறம் இவர் வீட்டில் எப்படி வந்து கரண்ட் எடுக்கும்? அது எப்படி சொல்கிறார் பாருங்க. என் வீட்டில் வந்து வேணால் கரண்ட் எடுத்துக்கங்க, என் வீட்டில் வந்து என்ன கரண்ட் எடுத்துக்கங்க, கேள்வி கேட்காதீங்க அப்படிங்கிறாரு. கேள்வி கேட்காம இங்கே இருக்க முடியுமாங்க? கேள்வி கேட்காம இங்கே கேள்வி கேட்டால் தான் பதில் வரும். கேள்வி தான் வந்து ஞானத்தையே வந்து உருவாக்கும். கேள்வி கேட்காதீங்க அப்படிங்கிறாரு. இதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க? அப்போ வந்து புரியாமல் பேசிட்டாரா, தெரியாமல் பேசிட்டாரா? அவர் வந்து எதை தெரியாமல் பேசிட்டாருன்னு வேணால் நம்ம சொல்லலாம். அப்படின்னா நான் வந்து எனக்கு தெரியும், 2 வயரை போட்டு சூரியனில் கனெக்ட் பண்ணி அது இது மிஷினை போட்டு நான் வந்து என் வீட்டில் ஃபேனை ஓட வச்சுருவேன். இது வேணால் தெரியாமல் பேசிட்டாரு, கிறுக்குத்தனமாக பேசுகிறார், என்னமோ பைத்தியகாரத்தனமாக வளர்றாருன்னு சொல்லலாம். ஆனால் வந்து கேள்வி கேட்காதீங்க அப்படிங்கிறவர் வந்து தெளிவாக பேசுகிறாருங்க. 6 மாதம் சந்தோஷமாக 6 மாதத்துக்கு முன்னாடிலாம் சந்தோஷமாக இருந்தீங்கல்ல, இப்போ சந்தோஷமாக இருக்க இல்லைன்னா இருங்க. போய் மைக்கை நீட்டி கரண்ட் இல்லைன்னு சொன்னால் உடனே கரண்ட் வந்துருமா அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் வந்து தெரியாமல் கேட்குறாரா? அந்த 8 வயசில் உள்ள மூளை வளர்ச்சி என்ன இருந்துச்சோ அதுதான் இப்போ 38 வயசுல இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி பேசுகிறார். நீங்கள் தெரியாமல்லாம் அவர் பேசலைங்க. தெரியாமல் இருங்க, தெரியாமல் பேசுகிறாருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு காலையில் வந்து நான் பேசுனது சரிதான், அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்க தான் தற்கொலைன்னு பேசுகிறவர் பேர் தெரியாமல் பேசுகிறவர். தெரியாமல் பேசுகிறவர் என்ன செய்வார்?